வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், ஏகாதசி திதி. காலையிலிருந்து நாளை காலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. முடியலையா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஆகுது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் விரதம் இருப்பது நல்லது. அதனாலே பல நன்மைகள் சேரும். சூரியன் இந்த வைகாசி மாசத்துல ரிஷபத்தில் இருக்கிறார். சந்திரன் எப்படி உதவி செய்யறாருங்கிறத அனுசரித்து நாங்கள் இப்போ பலன்கள் சொல்றோம். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவோம். அவ்வளோ. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, அல்லட்டல், கெத்து அதிகமாக இருக்கு. பணிவு முக்கியம். அது வர்றதுக்கு சில வழிபாடுகள் உண்டு, சொல்றோம். அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டியே ஆகணும். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. ஏன்? கிருத்திகையினுடைய தலைவர் சூரியன். 3 நட்சத்திரத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, காமதேனுவே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு, இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோதுமை கொடுங்க, ஏழைகளுக்கு நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. அல்லட்டல் அதிகமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தீபம் காட்டணும். அதனுடைய தலைவர் சூரியன். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. 3 பேருக்கும் நிதானம், பொறுமை. வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம், தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, கிழக்கு சிவப்பு. 3 நட்சத்திரத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, காமதேனுவே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு, இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோதுமை கொடுங்க, ஏழைகளுக்கு நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பேச்சு இருக்கிறது. எனவே வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். என்னங்கிறத சொல்றோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. 3 நட்சத்திரத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, காமதேனுவே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இருக்கு, இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோதுமை கொடுங்க, ஏழைகளுக்கு நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும். ஆனால் திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு சில வழிபாடுகள் செய்யணும், சொல்றோம். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. 3 மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுப்பிரமையே போற்றி. சுப்பிரமை நாகர்குல ஆதி அன்னை. இந்த 3 மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம கோதுமை உணவு ஏதாவது ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காம இதை செய்யுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்கு, சுலோகம், வடமொழியில் இருக்கும். சிக்கனம் பார்க்காம, எதுல சிக்கனம் பார்க்காம, நேரத்துக்கு சிக்கனம் பார்க்காம படிச்சு பாருங்க. கேட்காதீங்க, படியுங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், மகம், பூரம், உத்திரம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். காலையிலையும் சாயந்தரமும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமாம், மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் கிருத்திகையே போற்றி, கிருத்திகையே போற்றி, கிருஷ்ணரே போற்றி, கிருஷ்ணரே போற்றி, கிருதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. ஒரு நல்ல புத்தகம் ஆதித்ய ஹிருதயம் செல்போன்லயே வரியா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். ராத்திரி 12 மணிலிருந்து, ஏன் என்ன சரியா சொன்னா, ராத்திரி 11 மணிலிருந்து சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. ராத்திரி 11 மணி வரைக்கும் சூப்பர். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். காலையிலையும் சாயந்தரமும். உத்தரத்தினுடைய தலைவர் சூரியன். தெளிவாக சொல்கிறோம். ராத்திரி 10 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. 10 மணிலேருந்து சரியில்லை, சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. நாளைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், சொல்கிறோம். அனுகூலமான எண் ராத்திரி 10 மணி வரைக்கும் 1, தெற்கு வெள்ளை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ராத்திரி 10 மணி வரை உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி,
கங்கையே போற்றி காவிரியே போற்றி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்காய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கணும். நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் நிறைய இலவசமாக செல்போனில் கிடைக்குது. படிச்சு பாருங்க. நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை. தேவையற்ற பேச்சு இருக்கிறது. ஏமாந்து போயிடுவீங்க. இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்க. ஏமாறுறீங்க, ஏமாத்துறாங்க. ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்காய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கணும். நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் நிறைய இலவசமாக செல்போனில் கிடைக்குது. படிச்சு பாருங்க. நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. சுறுசுறுப்புங்கிற பேர்ல அவசரப்பட்டு தோத்து போக வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். நிதானம் பொறுமை. ஆமா. அனுகூலமான எண் 7 மேற்கு வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, கங்கையே போற்றி, காவிரியே போற்றி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்காய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கணும். நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் நிறைய இலவசமாக செல்போனில் கிடைக்குது. படிச்சு பாருங்க. நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். ஜெயிக்கிறீர்கள். வெற்றி உண்டு. சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள். என்ன? உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையிலையும் சாயந்தரமும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஆமா. ஏன்? உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். திருஷ்டி இருக்கு. வழிபாடு செய்யணும் சொல்றோம். நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். 3 மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுப்பிரமையே போற்றி. சுப்பிரமை நாகர்குல ஆதி அன்னை. இந்த 3 மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம கோதுமை உணவு ஏதாவது ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காம இதை செய்யுங்க. நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்கு. சுலோகம் வடமொழியில் இருக்கும். சிக்கனம் பார்க்காம, எதுல சிக்கனம் பார்க்காம, நேரத்துக்கு சிக்கனம் பார்க்காம படிச்சு பாருங்க. கேட்காதீங்க, படியுங்க. நல்லது. மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? வெற்றி அதிகமா இருக்கு. கர்வத்தில் ஆடிடாதீங்க. வழிபாடுகள் பண்ணுனா அந்த கர்வம் குறையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டணும். காலையிலையும் சாயந்தரமும். அதனுடைய தலைவர் சூரியன். வழிபாடுகள் முக்கியம். அனுகூலமான எண் 3 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். 3 மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுப்பிரமையே போற்றி. சுப்பிரமை நாகர்குல ஆதி அன்னை. இந்த 3 மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். சிக்கனம் பார்க்காம கோதுமை உணவு ஏதாவது ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காம இதை செய்யுங்க. நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒன்று இருக்கு. சுலோகம் வடமொழியில் இருக்கும். சிக்கனம் பார்க்காம, எதுல சிக்கனம் பார்க்காம, நேரத்துக்கு சிக்கனம் பார்க்காம படிச்சு பாருங்க. கேட்காதீங்க, படியுங்க. நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாளாக இருக்கும். வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. வைத்தறிச்சல் இருக்கு. வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. 3 மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த 3 மந்திரங்களை ஓடட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு தானமா கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. வெற்றி உண்டு. சூரியன் வேற இந்த வைகாசி மாசம் முழுக்க உதவி செய்கிறார். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருஷ்டி இருக்கு. வைத்தறிச்சல் இருக்கு. குறைக்கணும். அதை வழிபாடு சொல்றோம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். 3 மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த 3 மந்திரங்களை ஓடட்டும். பாலகுமாரனுடைய
புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.